தேவ சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னும் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படின்னா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை நாம் கேட்டுவிட்டு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தியானித்து அதன் பிறகு நாம் ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். ஆசீர்வாதத்தோடு நாம் செல்வோம். பிரைஸ் தி லார்ட். துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது.
நின்று விடுவித்து காத்து கொண்டார். வனாந்திர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார். எதிரியின் கையில் நின்று விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்ம அப்படித்தானே பாடலை கேட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும்போது அவர் நல்லவர் நல்லவர் என்று நாம் துதிக்கும்போது அவருடைய பேரன்பு நமக்கு என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் அன்பினால் நம்மை நிரப்புகிற, நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே நம்மை நடத்துவார். நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து இப்பொழுதுமாக நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். வாசியுங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன் கைகளை தளர விடாதே என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வசனம் எந்த சந்தர்ப்பத்தில் தேவ ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது என்று நாம் வேதத்தில் பார்ப்போம் என்றால், தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போன போது தேவனுடைய, அதாவது முன்னமே கர்த்தர் ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து அவர் மீட்டெடுத்து, கர்த்தர் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்தை அவர் சுதந்தரித்து கொள்ளும்படி அவர் கொடுத்திருந்தார். ஆனால் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி சென்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடினால் கர்த்தர் அவர்களை சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த சத்துருக்கள் ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். தேவ ஜனங்கள் துன்பத்தின் பாதையிலே, துயரத்தின் வழியிலே அவர்கள் நடந்தபோது, அவர்கள் தேவனை நோக்கி மீண்டும் ஜெபித்தபோது கர்த்தர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் மேல் அன்பு வைத்து கர்த்தர் மறுபடியும் அவர்களை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு முன்பு கொடுத்த அந்த நல்ல தேசத்தை, அந்த அவர்கள் கொடுத்த அந்த ஸ்தானத்தை மீண்டுமாக அவர்களுக்கு கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தினார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைமையில தான் ஆண்டவர் தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே, நீ உன் கைகளை தளர விடாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்கள் கைகளை தளர விடாதீர்கள். ஹல்லேலூயா. தளர்வு பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில் தளர்வுகள் வந்து விடுகிறது. சரீர பிரகாரமான தளர்வு வந்து விடுகிறது. ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆத்துமாவிலே நமக்கு சில நேரம் தளர்வு வந்து விடுகிறது. அதாவது சரீர
சரீரத்தில் சில பலவீனங்கள், சில வியாதிகள் நம்மை நெருக்கும்போது நாம் அப்படியே தளர்ந்து போய்விடுகிறோம். சில நேரம் நம்முடைய இன்னொரு பக்கம் ஆத்துமாவிலே நமக்கு தளர்வு வந்து விடுகிறது. நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கும்போது, நான் நினச்சது எனக்கு நடக்கலையே, நான் கேட்டது எனக்கு கிடைக்கலையே, நான் எத்தனை நாட்களாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், எத்தனை நாட்களாக நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறேன், கர்த்தர் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லையே என்று சொல்லி சில நேரம் நாம் சோர்ந்து போயிடுறோம், தளர்ந்து போய்விடுகிறோம். நான் இவ்வளோ ஜெபித்து எனக்கு ஒரு உத்தரவு, ஒரு பதிலும் இல்லையே அப்படின்ற மாதிரி, இனி நான் எதற்கு ஜெபிக்கணும், இனிமே நான் எதற்கு நான் ஆண்டவரை தேடணும் அப்படின்ற ஒரு சில தளர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. பாருங்கள், வேதத்தில் கூட எலியா தீர்க்கதரிசி குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு கூட ஒரு தளர்வு வந்து விடுகிறது. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எலியா கர்த்தருக்கென்று அவர் பக்தி வைராக்கியமான ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், நல்ல ஊக்கமாய் கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். அப்படிப்பட்ட அந்த தேவ மனுஷனுக்கும் என்ன வருது, ஒரு ஸ்திரீ, ஒரு ஏசபேல் என்கிறதான ஒரு ராணி, இஸ்ரவேல் ராணி, அவள் ஒரு வார்த்தை சொன்னதுனால அவருக்கு ஒரு சோர்வு, ஒரு தளர்வு வந்து விடுகிறது. அவர் போய் ஒரு சூரச்செடியின் கீழே போய் படுத்துகிறார். கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, இதுவரையிலும் நான் உமக்காக வாழ்ந்தது போதும், உமக்காக நான் ஓடினது போதும், நீர் என்ன எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவர் சோர்ந்து போய் படுத்து விடுறார். பாருங்கள், அப்படி தளர்வு சில நேரம் மனிதனுக்கு வந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கைகளை தளர விடாதீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையிலே தளர்வுகள் ஆண்டவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைமை காணப்படுகிறது. நாம் தளர்ந்து போகிறதுனாலே தேவனோடு நெருங்கி ஜீவிப்பது அது நமக்கு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தளர்வு பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆகவே தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கைகளை தளர விடாதிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் கைகளை தளர விடாதிருங்கள், நீங்கள் தளர்ந்து போகாதீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படின்னா நாம் தளர்ந்து போகாமல் இருக்கும்போது கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? அல்லேலூயா. நாம் தளர்ந்து போகாமல் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்வார் என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். வாசியுங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம், அதில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினார். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார்கள். அடுத்த வசனம். மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த அமலேக்கியர் என்றதான அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் அப்படியாக கொள்ளையிட்டு கொண்டே இருந்தார்கள். தேவ ஜனங்களுடைய நன்மைகளை,
தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பறித்து கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் போகிற பாதையிலே இந்த அமலேக்கியர்கள் தடை பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார்கள். தேவ ஜனங்கள் முன்னேறி செல்ல விடாதபடி இந்த அமலேக்கிய ஜனங்கள் மிகவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி பல காரியங்களை செய்தார்கள். அதனாலே தேவனுடைய கோபம் அந்த அமலேக்கியர் ஜனங்கள் மேலே வந்தது. ஆகவே கர்த்தர் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அந்த அமலேக்கியரை நீ முறியடிக்க வேண்டும், நீ அந்த அமலேக்கிய ஜனங்களை, சத்துருக்களை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது, அந்த விஷயத்தை மோசே யோசுவாவுக்கு சொன்னபோது, யோசுவாவும் தேவ ஜனங்கள் யுத்த வீரர்கள்லாம் அவங்க போய் அமலேக்கோடு போய் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் தேவ மனுஷனாகிய மோசே அவர் மலை மேலே ஏறி போயிட்டு அங்கே போய் தன்னுடைய கைகளை அவர் உயர்த்தி, அப்படியே அவர் நின்று கொண்டிருக்கும்போது, கைகளை உயர்த்தி நின்று கொண்டிருக்கும்போது தேவ ஜனங்கள் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தேவ மனுஷனாகிய மோசே தன்னுடைய கையை கீழே விடும்போது அங்கே அமலேக்கியர்கள் ஜெயம் மேற்கொண்டு போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்படி என்றால் அங்கே தேவ மனுஷன் அவன் தன் கைகளை தளர விடாதபடி அவன் கைகளை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம்தான் கையை உயர்த்திட்டே இருக்க முடியும்? நம்ம பாட்டு பாடும்போது, ஆராதிக்கும்போது எல்லாம் கையை உயர்த்தி ஆராதிங்க அப்படின்னு சொன்ன உடனே கையை தூக்கி ஆண்டவரை பாடி ஆராதிப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சோடனே அப்படியே கீழே போட்டுருவோம். பாருங்கள், இந்த தேவ மனுஷனும் மோசே கைகளை உயர்த்தி அவர் நின்று கொண்டே இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஒரு பெரிய ஜெயம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. அங்கே மோசே அவன் கைகளை உயர்த்தினதுனாலே ஒரு பெரிய வெற்றி அங்கே தேவ ஜனங்களுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது கூட நாம் நம்முடைய காரியங்களை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஊக்கத்தோடு பாரத்தோடு ஜெபிக்கும்போது நம்ம கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு ஒரு ஜெயத்தை நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா. மோசேயின் கைகள் அங்கே மலை உச்சியிலே அவர் கைகளை உயர்த்தி கொண்டே இருக்கும்போது அங்கே தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்படி என்றால் இந்த கையை உயர்த்துவது எதை குறிக்கிறது என்றால், அதாவது ஆண்டவரே என்னால் ஒன்றுமே முடியாது, அதாவது ஒரு 2 கூட்டத்தாருக்கு, ஒரு 2 ஊர் ஜனங்களுக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அதாவது மிலிட்ரியில் 2 தேசத்தார் ஜனங்க அவங்க யுத்தம் பண்ணும்போது ஒரு தேசத்தின் யுத்த வீரர்கள் அவங்களால ஜெயிக்க முடியலன்னா, அதாவது இந்த ஒரு ஜெயிக்கிற கூட்டம் வந்து அவங்கள அட்டாக் பண்ணும்போது அவங்க என்ன செய்வாங்க, எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி கையை உயர்த்திடுவாங்க. அதுபோல் நாம் ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை துதிக்கும்போது, ஆராதிக்கும்போது, ஜெபிக்கும்போது கைகளை நாம் எதற்காக உயர்த்துறோன்னா, ஆண்டவரை என்னுடைய பலத்தினால ஒன்றும் இல்லை, என்னுடைய ஞானத்தினால ஒன்றும் இல்லை, என்னுடைய திறமையினால் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. நீங்கள் தான் எனக்கு அற்புதம் செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவது, நம்மை அர்ப்பணிப்பது தான் நாம் கைகளை உயர்த்துவது. ஹல்லேலூயா. அப்படி தேவ சமூகத்தில் நாம் கைகளை தளர விடாமல் நாம் உயர்த்தி நாம் தேவனை ஆராதிக்கும் போது ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் கைகளை தளர விடாது இருக்கும்போது ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததை நாம் பார்க்க முடியும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திராகமம் 14:21. மோசே தன் கையை
சமுத்திரத்துக்கு நேர நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அது வறண்டு போக பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த இடத்துல தேவ ஜனங்களை அங்கே வனாந்திரத்தில் பயணம் செய்யும்படி வைத்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், சுமார் 20 லட்சத்துக்கு ஜனங்கள் அங்கே வனாந்திரத்தில் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கும்போது சமுத்திரம் அவர்களுக்கு அந்த அந்த பயணத்தில் அவர்களுக்கு தடையாய் நிற்கிறது. வழி இல்லை, போகிறதுக்கு வழி இல்லை. அப்பொழுது அவர்கள் மிகவும் பயந்து கலங்கி அவர்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல வழி இல்லையே, நம்ம என்ன எப்படி போவது என்று அவர்கள் யோசித்து கொண்டு இருக்கும்போது பின்னால் பார்வோனும் அவன் சேனையும் அவங்கள துரத்தி கொண்டே வரான். இந்த ஜனங்களை எப்படியும் மீண்டும் அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், நீ உன் கையை சமுத்திரத்தின் பக்கமாக நீட்டு, சமுத்திரத்தின் பக்கமாக நீட்டு நீட்டு என்று சொன்ன உடனே மோசே பாருங்க, அந்த மோசேயினுடைய கையை சமுத்திரத்தின் பக்கமாக நீட்டின போது கர்த்தர் அங்கே வழியை திறந்தார். அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல எனக்கு ஒரு வழி இல்லையே, நான் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறதே, எனக்கு ஒரு பாதை இல்லையே, எனக்கு ஒரு வழி இல்லையே என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நாம் நெருக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் நீங்கள் உங்கள் கையை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு வழியை திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்த காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கைகளை தளர விடாதிருங்கள், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் கைகளை தளர விடாதிருங்க, நீங்கள் ஜெயமான பாதையில் நடப்பீங்க. உங்களை தொடர்ந்து வருகிற எல்லா பிரச்சனைகளை, போராட்டங்களை கர்த்தர் சமுத்திரத்திலே அப்படியே மூழ்கடித்து போட்டு விடுவார். அல்லேலூயா. உங்கள் கைகளை தளர விடாமல் ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி கர்த்தரை நோக்கி துதியுங்க, கர்த்தரை நோக்கி ஆராதியுங்க, தேவனை நோக்கி ஜெபியுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நாம் வாசிப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தையை யோசுவாவும் காலேப்பும் சொல்லுகிறார்கள். எந்த சந்தர்ப்பத்தில் என்றால், தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் அவர் நடத்தி வந்தார். 40 வருஷம், கிட்டத்தட்ட 40 வருஷம் நடத்தி அந்த முடிக்கிற கானான் தேசத்தை சுதந்தரிக்க போகிற அந்த சமயத்தில் ஆண்டவர் பாருங்க மோசேயினிடத்தில் சொல்லி ஜனங்களை அந்த இடத்துல போய் பார்த்து விட்டு வர சொல்லுகிறார். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்தை, அந்த தேசத்தை, அதாவது தேவ ஜனங்கள் 12 கோத்திரத்தில் 12 பேரை தெரிந்தெடுத்து நீங்கள் போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வாங்க. அந்த தேசம் எப்படி இருக்குது, அந்த தேசத்தில் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் அதை யுத்தம் செய்து அவங்கள மேற்கொண்டு அந்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்க முடியுமா என்பதை நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அங்கே மோசே 12 பேரை அனுப்புகிறார். 12 போய் பார்க்குறாங்க. 40 நாள் பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. தேசம் நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆசீர்வாதமாக இருக்குது. அவங்க எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்து 10 பேர் மோசைக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் நாம் அங்கே போக முடியாது. அங்கே இருக்கிற ஜனங்கள் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, பெரிய பலசாலிகளாக இருக்கிறாங்க, அவங்க ராட்சதரை போல இருக்கிறாங்க, நம்ம அவங்கள ஜெயிக்க முடியாது, நாம் அவங்கள மேற்கொள்ள முடியாது, அந்த தேசத்தை நாம் பிடித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த 10 பேரும் துர்ச்செய்தியை சொன்னதுனால அங்கே இருக்கிற எல்லா லட்சக்கணக்கான மக்கள்
எல்லாம் அழுகிறாங்க, எல்லாம் கவலையோடு பாரத்தோடு இருக்கிறாங்க. இதுக்காகவா எங்களை எகிப்திலேருந்து கொண்டு வந்தீங்க? இதுக்காகவா எங்களை இவ்வளோ தூரம் நடக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி புலம்பி அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் 2 பேர் மாத்திரம் சொல்கிறாங்க, யோசுவாவும் காலேப்பும், நாம் கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது நமக்கு தான், அது வேற யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. அது நமக்கு தான். ஏன்னா கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணிட்டார், நான் உங்களுக்கு அந்த தேசத்தை நான் தருவேன், நான் உங்களுக்கு அதை நன்மையை தருவேன், நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், நான் அந்த ஆசீர்வாதமான தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார் என்ற அந்த விசுவாசம் அந்த யோசுவாவும் காலேப்புக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. அப்படின்னா இந்த யோசுவாவும் காலேப்புக்குள்ளே விசுவாசத்தில் அவர்கள் தளர்ந்து போகவே இல்லை. அல்லேலூயா. முதலாவது நான் என்ன சொன்னேன்? உங்கள் கைகளை தளர விடாதிருங்கள், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். அல்லேலூயா. 2வது, விசுவாசத்தில் தளர்ந்து போகாதிருங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க செய்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலைமை கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், இந்த 10 பேருக்கு சூழ்நிலைமை எப்படி இருந்துச்சு? முடியாது, இது நடக்காது, இது கிடைக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க போன இடத்துல தான் இந்த 2 பேரும் போனாங்க. யோசுவாவும் காலேப்பும் அவங்க பார்த்த ஆட்களை தான் இவங்களும் பார்த்தாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? விசுவாசத்தில் தளர்ந்து போகவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு தருவார், கர்த்தர் அந்த நன்மையை தருவார், நாம் அதை எளிதாய் பிடித்து கொள்ளலாம். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தில் நம்ம தளர்ந்து போகவே கூடாது. அந்த விசுவாசம் எப்படி வந்ததுன்னா, ஏன்னா கர்த்தர் சொல்லிவிட்டார், கர்த்தர் வாக்கு பண்ணிவிட்டார், எங்கள் முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்கு பண்ணிவிட்டார், அந்த கானான் தேசம் நமக்கு தான். அல்லேலூயா. அந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அந்த வார்த்தையின் மேலே இந்த 2 பேருக்கும் விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. இப்படி என்றால் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் மேலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது? தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. சூழ்நிலைமை ஒருவேளை பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என் காரியத்தை வாய்க்க செய்வார், கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போகவே கூடாது. ஆபிரகாமு கூட அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. எந்த வயதில் வரைக்கும் இருந்துச்சு? 100 வயசில் கூட அந்த விசுவாசம் இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு சொல்லிட்டார், நிச்சயமாக தருவார். ஏன்னா அவர் சொன்னதை பாதி நிறைவேற்றிட்டார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆனால் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அதை தந்தவர் இதையும் எனக்கு தருவார். அல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ரோமர் 4:21. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. தேவன் சொன்னதை எனக்கு நிறைவேற்றுவார், கர்த்தர் எனக்கு சொல்லிட்டார், நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். அது நிறைவேற்ற போகாமல் கர்த்தர் என்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை முழு நிச்சயமாய் நம்புகிறான். எந்த சந்தர்ப்பத்தில் நம்புகிறான்? சரீரம் செத்து போய்விட்டது, சாராளுடைய கர்ப்பம் செத்து விட்டது, ஆனாலும் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம் அவன் முழு நிச்சயமாய் விசுவாசித்தான். அல்லேலூயா. விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு இந்த நாளில் எனக்கு சொல்லிட்டார், ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் ஆலயத்தில் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? நிச்சயமாகவே
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லிட்டார். கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சூழ்நிலைமை எது இருந்தாலும் நான் எனக்கு எதிராக இருக்கிறத பார்க்க மாட்டேன், என் கர்த்தரை தான் பார்ப்பேன். அல்லேலூயா. எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும், என்ன பண பற்றாக்குறைகள், என்ன நெருக்கங்கள் இருந்தாலும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். அவர் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் என் கால்களை தள்ளாட மாட்டார். என்னை காக்கிறவர் அவர் உறங்கவே மாட்டார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஆபிரகாமை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனனாக இருக்கவில்லை. அப்படின்னா விசுவாசத்தில் ஒரு பலன் இருக்குது. விசுவாசத்தில் நாம் பலன் அடையணும். அல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். அப்படி நாம் விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். இது மாத்திரமல்ல, ஒரு வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. 1-2-3. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். பாருங்க, இந்த இடத்துல அதாவது விண்ணப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஜெபத்தில் தளர்ந்து விடாது இருக்கும்போது கர்த்தர் நமக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உவமையாக சொல்லி இருக்கிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதிக்காத ஒரு கொடூரமான மனுஷன். அந்த மனுஷனிடத்தில் போய் ஒரு ஸ்திரீயானவள் கேட்குறா, ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு, நீர் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீர் அந்த காரியத்தில் எனக்கு ஒரு நியாயம் செய்யணும், எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும், எனக்கு உதவியாக ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீயானவள் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் அவன் போய் கேட்ட உடனே அந்த மனுஷன் பாருங்கள், ரொம்ப நாளாக அதை குறித்து அவன் கவனிக்கவே இல்லை. ஆனாலும் இந்த ஸ்திரீயானவள் அவள் விடாமல் தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிறாள். அப்பொழுது அந்த நியாயாதிபதிக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு யோசனை வருது. இவன் ரொம்ப நாளாக என்னை அலட்டி கொண்டே இருக்கிறாளே, என்னை தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறாளே, அப்படியானா இவளுக்கு நான் ஏதாவது ஒன்று நியாயம் செய்யணும். அல்லேலூயா. பாருங்க, அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அப்படி அவனுக்கு ஒரு நியாயம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்திருக்கிறதே, அந்தபடியே 7ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அப்படி என்றால் நாம் விண்ணப்பம் பண்ணுவதில், நாம் ஜெபிப்பதில் சோர்ந்து போயிடவே கூடாது. அல்லேலூயா. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில்
ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அவர் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு அநீதி உள்ள மனுஷனே, தேவனுக்கு பயப்படாத மனுஷனே, இந்த ஸ்திரீக்கு நான் ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும்போது நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். அவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. ஒரு நாளும் ஓடி வர்றீங்களே, ஒரு ஆராதனையிலும் வர்றீங்களே, ஒரு நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களே, அந்த ஜெபத்துக்கு சீக்கிரத்தில் உங்களுக்கு பதிலை தருவார். அல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஒருவேளை உலகத்தில் எனக்கு நியாயம் கிடைக்கலையே, எனக்கு உலகத்தில் ஒரு நீதி கிடைக்கலையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற நீதி உள்ள தேவன், அவர் நீதி உள்ள நியாயத்தை தருவார். அல்லேலூயா. அவர் நீதியாய் நியாயம் செய்கிற கர்த்தர். அவர் நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் தருவார். அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுக்கு பதில் தருவார். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிப்பதில் தளர்ந்து விடாதீருங்க. அல்லேலூயா. ஜெபிப்பதில் தளர்ந்து விடாமல் இருக்கும்போது உங்களுக்கு நீதி கிடைக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதங்களை வாழ்க்கையில் செய்வார். முதலாவது நான் சொன்னேன், கைகளை தளர விடாதீர்கள், வெற்றியை காண்பீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது, விசுவாசத்தில் தளர்ந்து விடாதீர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது, ஜெபத்தில் தளர்ந்து விடாதீர்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருங்கள். கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு பதிலை தருவார். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் தருவார். அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. உங்கள் கைகளை தளர விடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் துதியுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. மோசேயின் கைகள் அந்த மலை உச்சியிலே கைகள் தளர விடாதபடி உயர்த்தின போது தேவ ஜனங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் கேட்டபடியே, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், தடைகளை நீக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் தளர்ந்து விடாதீர்கள், ஜெபிப்பதில் தளர்ந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கைகளை தளர விடாதீர்கள், கைகளை தளர விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் சபையாக ஒன்று கூடி உம்முடைய சமூகத்தில், உம்முடைய ஆலயத்தில் உம்மை துதித்து பாடி ஆராதித்து ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை வார்த்தை தியானிக்க ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் செய்த எல்லா கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. உடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பேரையும், பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாரையும் கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. உங்கள் கைகளை தளர விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் எங்கள் கைகளை தளர விடாதபடி ஆண்டவரே உம்மை உயர்த்தி அப்பா, உம்மை ஆராதித்து ஆண்டவரே, நாங்கள் ஜெயம் எடுக்க கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே.
விசுவாசத்திலே நாங்கள் தளர்ந்து போகாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. ஜெபத்திலே நாங்கள் தளர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. நீர் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவர், நீர் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறவர். கர்த்தாவே, நீர் அப்படியாக உம்முடைய வார்த்தையினாலே வசனத்தினாலே ஒவ்வொரு பேரையுமாக நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஒவ்வொரு பேருடைய கைகளின் பிரயாசத்தில் என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை செய்கிறவர்களுக்காக ஆண்டவரே, வியாபாரம் பண்ணுகிறவர்களுக்காக, தொழில் செய்கிறவர்களுக்காக, ஒவ்வொரு பேருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு பேருக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானத்தையும் கர்த்தாவை நீர் கொடுத்து பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து நடத்த வேண்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.